ஹாய், தயிர் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 2 ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், அப்புறம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம தாளிப்பு தான் செய்கிறோம். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 2 பல்லாரி வெங்காயத்தை 2ஆவது நீட்டு வாக்கில் கீறி போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். வெங்காயத்தில் இந்த மசாலாஸ்லாம் நல்லா கூடாகி வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாக்கெட் தயிர், 10 ரூபாய் பாக்கெட் தான் என் கையில் இருந்துச்சு இப்போதைக்கு. அதை போட்டு தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மல்லி இலையை தூவி இறக்கிடலாம். அருமையான தயிர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சஸ்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெயிலுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சூப்பர் ரெசிபி இது.